அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ரமலானுடைய மாதம் நம்மளை விட்டு பிரியக்கூடிய நிலையில் இருக்கு. ஒரு புறம் ஈது பெருநாள் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தாலும், இன்னொரு புறம் ரமலானுடைய மாதம் நம்மளை விட்டு அதை விடைபெற போகிறது அப்படின்னு நினைக்கும் போது கவலையும் அது தானாகவே அது என்ன செய்யுது, நமக்குள் ஏற்படுகிறது. கவலை, ஒரு விதமான கவலையும் ஏற்பட தானே செய்யும். இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க, விருந்தாளி வராங்க, வரவங்க இத்தனை நாள் நாங்கள் தங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோடு வருவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு காரணத்திற்காக வேண்டி, ஏதாவது ஒரு அத்தியாவசிய காரணங்கள் இருக்கலாம் இல்லையா? அப்போ அது போன்ற நேரத்தில் அவங்க உடனே கிளம்பும் போது அப்போ நமக்கு என்னடா இத்தனை நாள் இருக்குன்னு சொல்லி வந்தவங்க உடனே போகிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு விதமான கவலைகளும் இயக்கமும் இருக்க தானே செய்யும். அப்போ அதுபோல் ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்குறான். கொடுத்து அதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லி அல்லாஹ்வும் ரசூல் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாங்க. உதாரணமாக நோன்பு வைக்கிறது, சதக்கா கொடுக்கறது, அப்புறமா இந்த ஜக்காத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரி பணம், அது மாதிரி நஃபிலான வணக்கங்கள், குரான் ஓதுது, இது போன்ற விஷயங்கள்லாம் இதெல்லாம் ரமலானில் மட்டும்தான் சாத்தியங்கிற மாதிரி நமக்கு ஒரு விதமான ஃபீலிங் வருது இல்லையா? அப்போ இந்த ரமலானு அமல்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்மளை அவனுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்கிறான். இப்போ ரிமோட்டு இருந்தால் தான் நம்ம சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லையா? அதுபோல் இந்த ரமலான் என்கிற ரிமோட்டு மூலமாக அல்லாஹ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிறான். ஒவ்வொரு அமலையும் கரெக்டான நேரத்தில் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அது ரொட்டேஷன் ஆகிட்டுருக்கு. இந்த நேரத்துக்கு இந்த அமல், குரான் ஓதுறதுனா இந்த டைமு, தொழுவுறதுனா இந்த டைமு, அதே போல் நோன்பு வைக்கிறதுக்கு இந்த டைமில் எழுந்திரிக்கிறதும், இஃப்தாருக்கு இந்த டைமில் ஃபிக்ஸட் பண்ணி செஞ்சிட்ருக்குறோம் இல்லையா? இப்போ இதே நிலை, இதே ஹாலத்து இன்ஷா அல்லாஹ் மீதம் இருக்கக்கூடிய 11 மாதங்களிலும் இருந்தால் மட்டுமே ரமலானில் நாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வீண் போகாது. ரமலானு தான் இனி வரக்கூடிய அந்த 11 மாதத்துக்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளம். எல்லாம் அல்லாஹ் இந்த ரமலானில் எப்படி நம்ம அமல் செஞ்சோமோ தொழுதோமோ அதே நிலையை மற்ற நாட்களையும் செய்வதற்கு எல்லாம் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக கிருபை செய்வான்.